காலை 10 மணியுடன் உணவகங்கள் மூடப்பட்ட நிலையில் துரிதமாக உணவை கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆன்லைன் நிறுவனங்கள். பேச்சுலர்கள் அதிகம் இருக்கும் சென்னையில் அவர்களின் சேவை எந்த அளவிற்கு உபயோகமாக உள்ளது என்பதை நமது செய்தியாளர் நந்தாவிடம் கேட்டறிவோம். நந்தா, இப்ப ஆன்லைன் உணவு சேவை நிறுவனங்கள் 10 மணி வரை மட்டுமே செயல்படும் சூழலில் விரைவா உணவு விநியோகம் எப்படி செய்யப்படுகிறது? நிச்சயமாக விஷ்ணு, கொரோனாவினுடைய 2வது அலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பது கடைபிடிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரை நிச்சயமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து பேச்சுலர்கள் அதிகமாக தங்கி இங்கு பணிபுரிய இருக்கக்கூடிய ஒரு சூழல் சென்னையை பொறுத்தவரை நிலவுகிறது. அந்த பெரும்பான்மையான மக்களுக்கு தினந்தோறும் உணவகங்கள் தான் தங்களுடைய பசியை ஆற்றி வந்த நிலையில் இன்று முழு ஊரடங்கு காரணமாக பார்சல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. அதாவது காலை 6 மணியிலிருந்து காலை 10 மணி வரை காலை உணவிற்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரையும், மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையும் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்கள் கூட செயல்பட தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கிறது. இந்த நிலையில் காலை முதலே சென்னையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அதாவது அரசு அனுமதி வழங்கினாலும் கூட பெரும்பான்மையான உணவகங்கள் மூடித்தான் இருக்கின்றன. ஒரு சில உணவகங்கள் மட்டுமே திறந்து செயல்பாட்டில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய உணவகங்களில் காலை முதலே ஆர்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய ஆன்லைன் டெலிவரி நண்பர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடும் கூட நாம் தொடர்ந்து பேசி தெரிந்து கொள்வோம். நான் இன்னைக்கு ஃபுல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு? சுமார் தான் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கல்ல, சுமார் தான். மெயினாக ஃபேமிலியோட பேச்சுலர்ஸ் தான் அதிகமாக. ஏன்னா ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் குக் பண்ணுவாங்க. பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி இதுதான் பேச்சுலர்ஸ் தான் ப்ரோ. வேற என்ன எப்படி டெலிவரி காலையிலேருந்து ஆர்டர் எப்படி வந்துட்டு இருக்கு? 1 2 3 தான் ப்ரோ. காலையிலேருந்து 5 years ஆகுது. 3 ஆர்டர் தான் வந்திருக்கு. எல்லாமே மேக்ஸிமம் பேச்சுலர்ஸ் தான் இருக்காங்க. பேச்சுலர்ஸ் தான் ப்ரோ. மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ் தான் அதிகம். ஏன்னா ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் குக் பண்ணி சாப்பிடுவாங்க. பேச்சுலர்ஸ் ஊரோட்டு வேலைக்கு பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம பேச்சுலர்ஸ் தான் மோஸ்ட்லி ஆர்டர் வருது. நிச்சயமாக விஷ்ணு, இவர்கள் குறிப்பிட்டதை போல தொடர்ந்து காலை முதல், அதாவது சென்னையை பொறுத்தவரை பேச்சுலர்களுடைய ஆர்டர்கள் அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகிறது என்பதையே இந்த ஊரடங்கு காட்சிகள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் உணவகங்கள் அனைத்தும் அடைக்கப்பட இருக்கிறது. அந்த இறுதிக்கட்ட விற்பனை என்பது திறந்திருக்கக்கூடிய ஒரு சில உணவகங்களில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை உணவகங்கள் மீண்டும் திறக்கப்படும். அதன் அடுத்தபடியாக இன்று மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை மீண்டும் உணவகங்கள் திறக்கப்பட இருக்கிறது. விஷ்ணு, காட் இட். நன்றி நந்தா, களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்காக. தமிழகத்தில் முழு ஊரடங்கால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படும் நிலையில் கோவை ரயில் நிலையத்தில் வடமாநில தொழிலாளர்கள் குடும்பத்துடன் பல மணி நேரங்களாக காத்து கிடக்கின்றனர். கோவையில் வேலை பார்த்து வந்த பீகார் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் அவர்களின் சொந்த ஊருக்கு செல்வதற்காக ரயில் நிலையங்களில் குவிந்துள்ளனர். இன்று பொது போக்குவரத்து இருக்காது என்பதால் நேற்று இரவே அவர்கள் குடும்பத்துடன் ரயில் நிலையத்திற்கு வந்துவிட்டனர். இன்று மாலைதான் பீகாருக்கு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. அதுவரை அவர்கள் ரயில் நிலையத்திலேயே காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் ரயில் நிலையங்களில் இருந்து ஆட்டோ, டாக்ஸி போன்றவை கணிசமான அளவே இயக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. லாக்டவுன் போட்டதில் என்ன அந்த பேண்ட்ரி கார் வரும், எங்களுக்கு அந்த டீ காஃபி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அது கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. கடைங்க இல்லை. மற்றபடி எங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் தான் பூர்த்தி ஆகலை. சென்னையில் பரபரப்பாக காணக்கூடிய பல முக்கிய சாலைகள் வாகன போக்குவரத்தின்றி வெறிச்சோடியது. வழக்கமாக காலையில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் வீட்டில் முடங்கியதால் நகர் முழுவதும் ஆள் அரவமின்றி காட்சியளித்தது. அனாவசியமாக மக்கள் வெளியே வருவதை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. பேருந்துகள் இயக்கப்படாத நிலையிலும் ஒரு சிலர் வெளியூருக்கு செல்வதற்காக அங்கு காத்திருக்கின்றனர். பாண்டிச்சேரியில் அந்த பஸ் வந்த பஸ் தான் அடுத்த வண்டியில் மாற்றி விட்டாங்க. மாற்றி விடவும் இங்கே பஸ் போக்குவரத்து கிடையாது. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? பிஸ்கட் தானா? பிஸ்கட் இல்லை, இந்த பிஸ்கெட்டை வச்சு எவ்வளோ நேரம் சாப்பிடுவீங்க? மதியத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மதியம் சாப்பாடு கொடுப்பாங்களா? சொல்லியிருக்காங்களா? யார் கொண்டு வராங்க? யாரும் தெரியல. இங்கே எல்லாரும் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. திருச்சி மாநகரில் கூடுதலாக 24 இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சுழற்சி முறையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர்.
பேருந்து நிலையங்கள் போன்ற மக்கள் கூடும் பகுதிகள் ஆள் அரவமின்றி காணப்படுகிறது. அம்மா உணவகங்களில் தட்டுப்பாடின்றி உணவு விநியோகிக்கப்படுகிறது. உணவகங்களில் ஆன்லைன் டெலிவரிக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் வழக்கத்தை காட்டிலும் அங்கு கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. அதே சமயம் சாலை ஓரம் வசிக்கும் ஆதரவற்றோர் சிலர் தங்களுக்கு உணவு இல்லா சூழல் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். லாக்டவுன் போட்டீங்கல்ல, எங்களை மாதிரி பிச்சைக்கார சாப்பாடு எவையாக கொடுப்பான்? ரோட்டில் சுற்றுற எங்களை மாதிரி சாமியார்களுக்கும் எத்தனை ஆயிரம் பேர் மக்கள் பாரு ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிறான். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் சாப்பாடு கொடுக்க போகிறீங்களா? எங்களுக்கு யார் சாப்பாடு தரது? அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்றைக்கி 3 வேளை நாங்கள் பட்டினி தான். மதுரையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ள போலீசார் அனாவசியமாக வெளியே வருபவர்களை எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவே ஊரடங்கு என்பதை உணர்ந்து வீட்டிலேயே இருந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் பூ, காய்கறிகள் போன்றவை அதிக அளவில் விற்பனையாகும் மாவட்டத்தின் முக்கிய வணிகப் பகுதியில் ஒன்றான சின்னக்கடை வீதி முற்றிலுமாக முடங்கியது. எப்போதும் சிறு வியாபாரிகள் மற்றும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும் இப்பகுதி இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது. திருப்பூரில் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டிருப்பதால் அம்மா உணவகங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்து உணவை பெற்றுச் சென்றனர். வட மாநிலத்தவர்கள் குடும்பமாக உணவு வாங்கிச் சென்றனர். முழு ஊரடங்கு காரணமாக கோவையில் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் ரத்து செய்யப்பட்டன. ஒரு சில தேவாலயங்களில் ஆன்லைன் மூலம் பிரார்த்தனைகள் நடைபெற்ற நிலையில் கிறிஸ்தவர்கள் வீடுகளில் இருந்தவாறே அதில் பங்கேற்றனர். ஆன்லைன் மூலமாக பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். போன ஊரடங்கு போட்டிருந்தப்போயும் ஆன்லைன் மூலமாக தான் பிரார்த்தனை நடந்துச்சு. இப்போ திரும்பியும் தளர்வுலாம் முடிஞ்சு மறுபடியும் ஊரடங்கு இருக்கிறதுனால பிரார்த்தனையும் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஆன்லைனில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் சூழலில் இன்று திட்டமிடப்பட்ட திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று திருமணம் நடத்துவதற்கு நூற்றுக்கணக்கானோர் முன்பதிவு செய்திருந்தனர். முழு ஊரடங்கு அமலில் இருந்தாலும் எளிமையான திருமணங்களுக்கு தடை இல்லை என்பதால் திட்டமிட்டபடி திருமணத்தை நடத்துவதற்காக 30க்கும் மேற்பட்ட ஜோடிகளும் உறவினர்களும் கோவிலுக்கு வந்திருந்தனர். ஆனால் கொரோனா தடுப்பு விதிகளை காரணம் காட்டி கோவில் நிர்வாகத்தினர் திருமண ஜோடிகளை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை. மணக்கோலத்துடன் மணமக்கள் நிற்க கோவில் ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் திருமண ஜோடிகளுடன் 10 பேர் மட்டுமே கோவிலுக்குள் சென்று திருமணத்தை நடத்த அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே சுபமுகூர்த்த நேரத்தை தவறவிடாத சிலர் ராஜகோபுர வாசலிலேயே திருமணம் செய்து கொண்டனர். சேலம் 4 ரோடு பகுதியில் கொரோனா ஊரடங்கு மற்றும் விதிகளை பின்பற்றி மனோஜ்குமார் பிரீத்திக்கு திருமணம் நடைபெற்றது. பொது போக்குவரத்து இல்லாமலும் திருமணத்திற்கு புதிதாக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை கடைபிடித்தும் மிக குறைந்த அளவிலேயே திருமணத்தில் மக்கள் முகக்கவசம் அணிந்து பங்கேற்றனர். இந்த திருமணம் 6 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயம் ஆச்சு. நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் எதுவுமே பண்ண முடியல இந்த கொரோனா சுச்சுவேஷனால். நம்ம நெருங்கிய சொந்தங்களை மட்டும் வச்சு ஒரு 50 பேருக்குள்ளே தான் இருக்காங்க ஆளுங்க, அவங்கள மட்டும் வச்சு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நீங்கள் எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் திருமணம் இருந்தது, இன்றைக்கி எப்படி நடந்துட்டு இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஃபஸ்ட்டு கிராண்டாக தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கொரோனா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டுங்கிறதுனால ரொம்ப கம்மியான பீப்புள்ஸை வச்சு முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் கோவில்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் திருமணம் நடத்த திட்டமிட்டிருந்தோர் கோவில் வாசலில் வைத்து திருமணங்களை முடித்தனர். வழக்கமாக 100 முதல் 300 திருமணங்கள் நடக்கும் இந்த கோவிலில் இன்று 30 திருமணங்கள் மட்டுமே வாசலில் நடந்தன. 500க்கும் மேற்பட்டோர் விதிகளை மீறி கோவில் முன்பு குவிந்ததால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாளை முதல் திரையரங்கு மற்றும் வணிக வளாகங்களை மூடுவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் அழகு நிலையங்கள், சலூன்களை திறக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாக கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதனால் மார்ச் 28ஆம் தேதி 13,070 இருந்த கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 1,00,000 கடந்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இரவு நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி முதல் அமல்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி அனைத்து திரையரங்குகள், வணிக வளாகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், கேளிக்கை விடுதிகள், மதுபான கூடங்கள், கூட்ட அரங்குகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தனியாக செயல்படக்கூடிய மளிகை, பல சரக்குகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை செய்யக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகள் குளிர்சாதன வசதியின்றி இயங்க அனுமதிக்கப்படுகிறது. சென்னை உட்பட அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளிலும் அழகு நிலையங்கள், சலூன்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல்கள், அனைத்து உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே அங்கு அமர்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை. புதுச்சேரி தவிர்த்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களில் இருந்து வருவோருக்கு மின்னணு பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வெளிநாட்டிலிருந்து விமானம், கப்பல் மூலமாக வருவோருக்கு பதிவு பெறுவது கட்டாயமாக்கப்பட உள்ளது. கோயில் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் வழிபாடு நடத்த அனுமதி இல்லை என்றும், நாள்தோறும் நடைபெறக்கூடிய பூஜைகளை மட்டும் ஊழியர்கள் மூலமாக நடத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் 50 பேருக்கு மேலும், இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அது சார்ந்த சடங்குகளில் 25 பேருக்கு மேலும் பங்கேற்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 50% பணியாளர்களை வீட்டிலிருந்தே கண்டிப்பாக பணிபுரிய செய்ய வேண்டும். கோல்ஃப், டென்னிஸ் கிளப் உள்ளிட்ட அனைத்து விளையாட்டு பயிற்சி சங்கம் செயல்பட தடை விதித்த போதும் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு, பயிற்சிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுகிறது. வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பயணிகள் மட்டுமே பயணிக்கவும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 பயணிகள் மட்டுமே பயணிக்கவும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே அமலில் உள்ள இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு தொடரும் என்று தமிழக அரசு